தேர்தல் பத்திரத்துக்கு முன்னாடி கட்சிகளுக்கு நன்கொடை கொடுக்கிற விதம் என்னவா இருந்துச்சு? கருப்பா வெள்ளையா, யார் யார் கொடுத்தா, எந்த டிரான்ஸ்பரன்சி இருந்துச்சு, எங்க ஆடிட் இருந்துச்சு, யார் சொல்லிருக்கா? இது வரைக்கும் எனக்கு வந்து அம்பானி இவ்வளவு கொடுத்தாரு, எனக்கு அதானி இவ்வளவு கொடுத்தாரு, இந்தியாவுல ஒரு கட்சி சொல்லியிருக்கா? பிளாக் மணியும் கணக்கு வழக்கற்ற தன்மையும் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. இதற்கு முன்னாடி கருப்பா வெள்ளையான்னு தெரியாது, யாரும் தெரியாது, எவ்வளவு தெரியாது, நோ ஆடிட். எந்த கட்சியாவது எவ்வளவு கொடுத்துருக்காங்க தெரியுமா? இப்ப அந்த அக்கௌண்ட் பூரா SBI இருக்கு. ஏன்னா முதல்ல இந்த தேர்தல் பத்திரம் எப்படி செயல்படுதுன்னு பாத்துங்க. நானு திமுகக்கு 100 கோடி ரூபாய் கொடுக்க விரும்புறேன், அதிமுகக்கு 50 கோடி ரூபாய் கொடுக்க விரும்புறேன். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி. நான் 150 கோடி ரூபாய் ரெண்டு பேருக்கு கேஷா கொடுக்க மாட்டேன். 150 கோடி ரூபாய் நான் வந்து SBI ல கட்டணும். I have to deposit 150 crores in SBI and will buy the election bond for 150 crores. 150 கோடி நான் வாங்கிடுவேன். வாங்கிட்டு அந்த பாண்ட்ல 100 கோடி இவருக்கும், அந்த பாண்ட்ல 50 கோடி இவருக்கு கொடுப்பேன். அப்ப யார்கிட்ட இருந்து வாங்குனதுன்னு அந்த கட்சிகளுக்கு தெரியாம இருக்குமே தவிர SBI க்கு தெரியும், கொடுத்த எனக்கு தெரியும். என்ன ஏன் அக்கவுண்ட்ல இருந்து ஆடிட்டிங் போகும்போது 150 கோடி காணாம போகாது. ஏன்? இது அக்கவுண்ட் பேயி. இது வந்து நான் கொடுத்து மாப்பிள வச்சுக்கோங்கிற பிசினஸ் கிடையாது. நான் SBI ல கட்டினேன். சோ எனக்கு தெரியும் ஏன் ஆடிட்டர் நான் போட்டுருக்கேன், பப்ளிக் டொமைன்ல வந்து நிக்கும். ஒண்ணு. ரெண்டாவது அவங்களுக்கு தெரியும் யார் வாங்கியிருக்கா அவ்வளவு பாண்ட் அப்படின்னா, அவங்க பாண்ட் காசை உள்ள வாங்கிட்டு பாண்ட் பேப்பர் கொடுக்காங்க. அப்ப யார் யார் எவ்வளவு அவங்களுக்கு தெரியும். யார் யாருக்கு